மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசியாதிபதி குரு பகவான். குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் ராசிநாதனாக கொண்ட ராசி மீனமும் ஒன்றுங்க. மீனம் தனசு, இந்த ரெண்டு ராசி நண்பர்களுக்கும் ராசிநாதன் குரு பகவான். காலச்சக்கரத்துக்கு 12வது பாவகமாக வரக்கூடிய ராசி தானுங்க மீனம். மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரங்க, குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம். அதுபோக வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் சொல்லுவாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை. அப்பேற்பட்ட உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம் வருதுங்க மீனராசியில். பிறகு வரக்கூடிய சனி பகவான் அவதரித்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் 4 பாதம். மீன ராசிக்கு 2வது பாவகத்திலேயே நமக்கு செவ்வாய் வருவாருங்க. இயற்கையாகவே இந்த மீனராசி நண்பர்களுக்கு விவசாயத்தை மேலே நிறைய பற்றுதல் இருக்கும். இடமே கிடையாது, நான் சிட்டியில் இருக்கிறேனுங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேனுங்க அப்படின்னா ஒன்று மாடியிலையாவது 4 செடி வச்சுக்கிடுவீங்க, இல்லை பால்கனிலையாவது ஒரு 4 செடி கொடி வச்சுக்கிடுவீங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே வளர்கிற மாதிரி ஒரு செடி கொடியாவது வச்சுக்கிடுவீங்க. ஏன்னா இந்த மீனராசி நண்பர்களுக்கு அவ்வளோ ஒரு பிரியமாக இருக்கும். அந்த விவசாயம் சார்ந்து வாழக்கூடிய நண்பர்களெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுபோக ஒரு கால்நடைகள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 10வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானும் ராசியாதிபதி குரு பகவானும் இருக்கிறதுனால நானே ராஜா நானே மந்திரியாக இருக்கணுங்க, என்ன கேள்வி கேட்குற இடத்துல யாரும் இருக்கக்கூடாது, மற்றவங்களை கேள்வி கேட்குற இடத்துல நான் இருந்துக்கிடணும் அப்படின்ற எண்ணம் நிறைய மீனராசி நண்பர்களுக்கு இருக்கும். எது எப்படியோ அந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கறத விட சங்கடங்கள் ஏகப்பட்டது கொடுக்குது. கிட்டத்தட்ட 33 வயசு வரைக்கும் அவங்க வாழ்நாளில் எவ்வளோ சிரமப்படணுமோ நிறைய சிரமப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுது. ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கிரகம் சனி, நம்ம ராசிநாதன் குருவுக்கு கெட்டவர். 2வது ஸ்தானம் தனத்துக்கு சொந்தக்காரர் செவ்வாய், அவரு நம்ம ராசிநாதனுக்கு கெட்டவர்னு சொல்கிறத விட அந்த லாபஸ்தானாதிபதிக்கு 4வது பாவகமாக வராரு. இதனால் 32-33 வயசு வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்த நண்பர்கள் சுகவாசின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை. ஆனால் 33-34 வயசுக்கு மேற்கொண்டு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இடத்துல இந்த மீனராசி நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இந்த மீனராசியில் பிறந்திருப்பாங்க. ராசியில் நான் கடைசியாக இருந்தாலும், நட்சத்திரங்களில் நான் கடைசியாக இருந்தாலும், எல்லா விஷயத்திலையும் நான் முன்னுக்கு போய் இருக்கணும் அப்படின்ற குணம் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். தனஸ்தானாதிபதி செவ்வாய், உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாவுடைய அமைப்பு நல்ல விதமாக இருந்தால் 100% நீங்கள் மருத்துவர், 100% சொல்கிறேன். தனஸ்தானாதிபதி செவ்வாவாக இருக்கிறதுனால ஒன்று ஆர்கிடெக்சர், இல்லையா சிவில், அப்படி இல்லையா மருத்துவம், அப்படி இல்லையா காவல்துறை, இந்த மாதிரி ஒரு துறையிலெல்லாம் மீனராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் ஆசிரியர் துறையில் கூட நிறைய பேர் இருப்பாங்க இந்த மீனராசியில் பிறந்த நண்பர்கள். 2வது பாவகத்துக்கு அதிபதி நமக்கு செவ்வாவா வரதுனால நிறைய நண்பர்களுக்கு மண்மனை நல்லாவே யோகம் கொடுக்கும். ஒரு இடம் வாங்கினா 4 இடம் வாங்குவாங்க, 4 இடம் வாங்கினா 10 இடம் வாங்குவாங்க. சார் உண்மையா சார்? 600 ஸ்கொயர் ஃபீட் இல்லாமல் நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், 3 இடம் 4 இடம்னு சொல்கிறீங்களே சார். பார்க்குற உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு எனக்கு தெரியாதுங்க. 33 வயசுக்குள்ளார நீங்கள் இருந்தால் இது வரைக்கும் சங்கடங்கள் மட்டும்தான் அனுபவிச்சிருப்பீங்க. 33 வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நல்ல அனுகூலம் உங்களுக்கு வரப்போகுது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொந்த மதத்துடைய துணையோ மற்றவங்களுடைய துணையோ மற்றவங்களுடைய எதிர்பார்ப்போ உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. நீங்களாக கையை ஊனி கரணம் போட்டு மேலுக்கு வருவீங்க. உங்களுடைய படிப்பு ஸ்தானம் நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி குரு, படிப்பு ஸ்தானாதிபதி செவ்வாய். நிறைய நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகமெல்லாம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்திலையும் பெரிய லெவலில் இருப்பாங்க.
எந்த நிலைக்கு நீங்கள் போனாலும் வந்த நிலை மட்டும் மாறவே மாட்டீங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சொகுசு காரில் நீங்கள் போனாலும் நீங்கள் ஆரம்பித்த இடம் எங்கேயோ அந்த இடத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய் பார்த்துட்டு வருவீங்க. இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு போய் சத்த நேரம் உட்காந்துட்டு வருவீங்க. வாரத்தில் 2 நாளாவது அதை நினச்சி பார்ப்பீங்க. எந்த நிலைக்கு போனாலும் வந்த நிலை மாறாத நண்பர்கள் இந்த மீனராசியில் பிறந்தவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதுபோக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் தாய் மாமா வீட்டில் திருமணம் பண்ணுறதோ அல்லது தாய் மாமனை திருமணம் பண்ணுறதோ தாய் மாமா மகளை திருமணம் பண்ணுறதோ நல்லாவே இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தாய் மாமன் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருப்பாங்க. எத்தனையோ பேர் அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டு அம்மான்னா தாய் மாமனுடைய அரவணைப்பில் வளர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த தாய் மாமங்களுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கக்கூடியது அந்த ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு. அதுவே புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் வருது இல்லைங்களா, அந்த துறையில் அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு குருமார்களாக இருப்பாங்க. குருமார்கள்னா ஆசிரியர்கள், நிறைய பேர் சொல்லலாம், சித்தர்கள், ஜீவசமாதி ஆனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறக்கணும்னா கொடுப்பனை இருக்குனுங்க. குரு பகவானுடைய நட்சத்திரம், குரு பகவானுடைய ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் மட்டுமே மீனத்தில் வரக்கூடியது. இப்போது 10 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்குவீங்க, 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்குவீங்க. அனாவசியமாக 10 ரூபாய் செலவு பண்ணக்கூடியவங்க இந்த மீன ராசியில் பிறந்திருக்க மாட்டாங்க. மீனராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள கடைசி ஆளாக பிறந்திருப்பாங்க. 2வது ஆளுன்னு கூட சொல்ல முடியாது, கடைசியாக பிறந்திருப்பாங்க. குடும்பத்தையே கையில் தாங்குவாங்க. இல்லைன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் 4 காசு மிச்சப்படுத்தக்கூடிய குணம் இந்த மீனராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த நொறுக்கு தீனியெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இந்த மீனராசி நண்பர்கள். பசிச்சா சாப்பிடுவாங்களே தவிர சாப்பிட்ற டைம் வந்துருச்சு நான் சாப்பிட்றேனுங்க அப்படின்னாலாம் ஒருபோதும் இந்த மீனராசி நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. 2வது பாவகத்துக்கு அதிபதி நமக்கு செவ்வாவாக இருக்கிறதுனால தனத்துக்கு பெருசாக பாதகம் இல்லை. ஆனால் இந்த நேரம் நமக்கு ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவான், ராசிக்கு 12வது பாவகத்தில் சனி பகவான், இதனால் ஒரு சில சங்கடங்கள் கொடுக்குது. ஒரு 16-17 மாதமாக ஒரு 1.5 வருஷமாக கணக்கு வச்சுக்கோங்களேன். இந்த 1.5 வருஷ காலமாக வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிக்கிட்டு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு எதுக்குடா இந்த வாழ்க்கை, ஏண்டா இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கு ஒரு சிரமம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த 1.5 வருஷ காலமாக மீனராசி நண்பர்கள். நிச்சயமாக சொல்கிறேன், 2025வது வருஷம் மே மாதத்துக்கு மேற்கொண்டு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது இந்த மீனராசி நண்பர்களுக்கு. பார்த்துக்கோங்க. 3வது பாவகத்துக்கும் அதுபோக 8வது பாவகத்துக்கும் அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் நமக்கு மிகப்பெரிய பாதகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். சேர்க்கை இருக்கக்கூடாது. அதுபோக ஒரு சேர்க்கை தொழில் செய்யலாம் அப்படின்னா அதுவும் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நட்பு அப்படின்னா ஒரு ஆம்பளை பிள்ளையோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணால் அவங்களுக்கும் சிரமம், இவங்களுக்கும் சிரமம். ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்ற சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் ரெண்டுமே, அதாவது அசுர குரு தேவகுருன்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி இருக்கிற நடைமுறைக்கு, இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரத்துக்கும் ஆணும் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த மீனராசி நண்பர்களுக்கு அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அதை பார்த்துக்கிடுங்க. அவரை நம்பி நான் பிஸ்னஸ் பண்ணணுங்க, நட்டமாகி போச்சு. அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மா கூட நான் சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ணணுங்க, நட்டமாகி போச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். நாம் சேர்ந்து மற்றவங்களை ஏன் சங்கடப்படுத்தணும்? முடிஞ்ச அளவுக்கு தனியாக பிஸ்னஸ் பண்ணுங்க. இல்லையா உங்களுடைய பாலினமே என்ன, அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தால் பெண்ணோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஆணாக இருந்தால் ஆணோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். இந்த வார்த்தை புதுசாக இருக்கும், உங்களுக்கு நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த காரணத்துக்காக தான் இந்த வார்த்தை சொல்கிறேனுங்க. அதுபோக மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும். உண்மையாக நேசிக்கக்கூடிய தன்மை, உசுருக்கு உசுராக இருக்கக்கூடிய தன்மை இந்த மீனராசியில் பிறந்த நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் காதல் தோல்வி நிறைய அடையக்கூடிய ஒரு ராசியும் இந்த மீனராசி ஒன்று.
3வது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு சுக்கிரன் வராருன்னு சொன்னனுங்க. ஒரு செயல் செய்யணும்னா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணுவீங்க. படாமலாம் செஞ்சிடவே மாட்டீங்க, 10 தடவை யோசனை பண்ணுவீங்க. யோசனைப்பட்டு முடிவு பண்ணுறதுல ஒன்றும் பெருசாக நமக்கு நட்டம் வர்றதில்லை. 4வது பாவகத்துக்கும் 7வது பாவகத்துக்கும் புதன் வராரு. அப்போது புதன் நம்ம ராசியில் நீச்சமாகுவார். நிறைய மீனராசி நண்பர்களுக்கு, ஒரு சில நண்பர்களுக்கு சொல்கிறேன், மறுமணம் ஏற்படும். மறுமண வாழ்க்கை பிரகாசமாக இருந்திருக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு. ஆனால் ஒரு சில நண்பர்களுக்கு இலைமறைவாக காய்மறைவாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேனுங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டுல தப்பனுக்கு இப்போ நினச்சிக்கிடாதீங்க, சரிங்களா? மன வாழ்க்கை 100% நல்லாவே இருக்கும் இந்த மீனராசி நண்பர்களுக்கு. ஒரு சில நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலை, நிர்பந்தம், வேறு வழி இல்லை. திருமண தடைகள் எல்லாம் பெருசாக இந்த மீனராசி நண்பர்களுக்கு இருக்காது. இது 100ல் 1 அந்த மாதிரி தான் திருமணத்தில் தடைகள் இருக்குமே தவிர பெருசாக திருமண தடைகள் இருக்காது. 8வது பாவகத்துக்கும் 3வது பாவகத்துக்கும் அதிபதி நம்ம சுக்கிரன் சொன்னோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாகன யோகம் இது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. வாகனம் இருக்கட்டும், ஆனால் தானாக வண்டி ஓட்டுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடணும். பைக் ஓட்டுறது தப்பு இல்லை, காரில் போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டிரைவர் போட்டால் அது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு கொடுக்கும். அதுபோக 9வது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு செவ்வாய் வராரு. குருவும் செவ்வாவும் சேர்ந்தா குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. நிறைய மீனராசி நண்பர்களுக்கு தகப்பனுடைய சப்போர்ட்டு நிறையவே இருக்கும். பூர்வீகம் இருக்கும், தகப்பன் சம்பாரிச்சது இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். 10வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானாக வரதுனால வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது, சுய தொழில் பண்ணுறது, இதெல்லாமே மீனராசி நண்பர்களுக்கு பிரகாசமாக இருக்கும். அதுபோக 11வது பாவகத்துக்கு அதிபதி இரும்பு இயந்திரம் சம்பந்தப்பட்டவர். அதுலேயும் உங்களுக்கு நல்லாவே ஒரு மாற்றங்கள் கொடுக்கும், அதுவும் வளர்ச்சியை கொடுக்கும். 11வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் நமக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் சாதகமாக இருந்தால் நீங்கள் இரும்பு இயந்திர தொழில் செய்யுங்க, நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும். இல்லை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நிச்சயமாக நல்லா இருக்கும். பொதுவாகவே மீனராசி நண்பர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தருக்கு உறுதுணையாக இருக்கணும், உதவியாக இருக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்கும். நிச்சயமாக மீனராசி நண்பர்கள் 32, 33 வயசுக்குள்ளார பெருசாக வாழ்ந்துட்டேன், வளர்ந்துட்டேன், சம்பாரிச்சிட்டேன், சாதிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. 32, 33 வயசுக்கு மேற்கொண்டு சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். வரக்கூடிய அதாவது வரக்கூடிய 2025 மே மாதத்துக்கு மேற்கொண்டு மீனராசி நண்பர்கள் நிறைய பேர் சாதிக்கவும் போகிறீங்க, சம்பாதிக்கவும் போகிறீங்க, சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவு மீனராசி நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.